ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதும் ஒரே மாதிரி மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றீங்களா? கொஞ்சம் வித்தியாசமாக ஜூஸியாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. அதுக்கு நான் ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகி வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினோடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை எடுத்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதுவும் கொஞ்சம் வதக்கி விட்டால் போதுங்க. இது கூடவே நம்ம பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இது தாளிப்பில் போட மாட்டோம் நம்ம. ஏன்னா எப்பொழுதும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்ட்டு. அது கூடவே 2 தக்காளியை சேர்த்து நல்லா ரொம்ப வதக்கி விட்றாதீங்க, ஓரளவு வதங்கினா போதும். இது கூடவே நான் 1/2 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேங்க. மட்டனை ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், வீட்டில் கரம் மசாலா இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்தளவுக்கு வதக்கினா போதும். இது கூடவே 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கறி நல்லா வேகணும், அதே மாதிரி கறியும் தண்ணி விடுங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாஸ்மதி ரைஸை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கறியும் தண்ணியும் நல்லா வெந்திருக்குங்க, மசாலாலாம் வந்திருக்கு, தண்ணியும் விட்டுருக்குங்க. இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதுங்க. மூடி ஒரு விசில் விட்டால் போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி கறியும் வெந்திருக்கு, பாஸ்மதி ரைஸும் ஊறி இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா ஜூஸியாகவும் இருக்குங்க. அரிசியும் உடையவே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிருங்க. 1 பாட் ரெசிபிங்கிறதுனால இது பேச்சுலர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.